லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது ராகுவோட இணையும் கிரகங்களை பொறுத்த மட்டும் இல்லைங்க, அஷ்டமாதிபதியாக இருக்கட்டும், கேந்திராதிபதியாக இருக்கட்டும், அவங்களாம் இணைந்து இருந்தால் அது நல்ல பலன்களை வழங்குவதில்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ கன்னி லக்னம்னு எடுத்துக்கிறாங்க. கன்னி லக்னத்திற்கு 4-7 குடையவராக குரு வருவாருங்க, கேந்திராதிபதியாக வந்துடுவார். அந்த 4-7 குடையவராக வந்து அவர் கூட ராகு இணைவதும், அதன் கூட செவ்வாய் 3-8 குடையவர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கன்னி லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாதவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி கன்னி லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாதவராக வந்து அந்த செவ்வாய் ராகுவோட இணைகிறது தப்பு. எப்பவுமே வந்து ஏற்கனவே நான் மீன லக்னத்துக்குலாம் சொல்லியிருக்கேன், மீன லக்னத்திற்கு 3-8 குடைய சுக்கிரனாக சுபக்கிரகமாக இருந்தாலும் அவங்க 6-8-12 குடையவர்களாக வந்து விட்டாலே அவங்களோட ராகு சேர்றது அவர் சிறப்பு அல்லங்க. அப்படி வரும் பொழுது கேந்திராதிபதியும் சேர்ந்து இந்த அஷ்டமாதிபதியும் சேர்ந்து 2 பேரும் ராகுவோட இணைந்து இருக்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு திருமண வாழ்க்கை நல்லா வருது, பொதுவாக அந்த திசைகள் எந்த அளவுக்கு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து யோகாதிபதிகளோட ராகு சேர்றது, கேது சேர்றது அங்கே நல்ல யோக அமைப்பு. இவங்களோட சேர்றது அந்த திசை வரும்போது பல பிரச்சனைகளை அது கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது தான். இந்த லக்னத்திற்கு கன்னி லக்னத்திற்கு குரு கேந்திராதிபதியாகி லக்னாதிபதிக்கு சுத்தமாக ஆகாதவர், அடுத்தபடியாக 3-8 குடையவராக செவ்வாய் வந்து அவரும் ஆகாதவராக போயிடுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து போய் ராகுவோட சேரும்போது நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி ஒரு லக்னத்திற்கு அந்த லக்னத்திற்கு நட்பு கிரகங்களுடைய வீடுகளில் ராகு இருக்க வேண்டும். நட்பு கிரகங்களோட ராகு அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு நட்பான கிரகங்களோட ராகு இருக்க வேண்டும். லக்னாதிபதிக்கு பகையான கிரகங்களோட கெட்ட அதிபதிக்குள்ள கிரகங்களோட இந்த ராகு சேரும் பொழுது அது இருக்கும் இடத்தையும் பார்க்கணும். அந்த இடமும் சரியில்லை அப்படின்னா அதிக கடுப்பலன்களை அது கொடுத்துருதுங்க. இப்போ கன்னி லக்னத்திற்கு குருவும் செவ்வாயும் ராகுவும் 12 இருக்கிறாங்க, 6ல் கேது இருக்கிறார் அப்படின்னா இந்த கன்னி லக்னத்திற்கு 4-7 குடையவராக செவ்வாய் குரு வந்து 12ல் மறைவது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா கேந்திராதிபதி மறைகிறது நல்லது. ஆனால் கூட செவ்வாய் இணைகிறார் அப்படின்னா இங்கே செவ்வாய்க்கு பலம் அதிகமாயிடும். அந்த கெட்ட கிரகம் கெட்டு போயிடுது. அது ஒரு யோகம்தான், செவ்வாய் வந்து கெட்டுறது. ஆனால் இந்த இடத்துல குருவும் செவ்வாய் மட்டும் இருக்கும். இதுதான் இதில் விஷயமே. குருவும் செவ்வாயும் 12 இருந்தால் நான் அது தப்புன்னு சொல்லவே இல்லை. குருவும் செவ்வாயும் 12ல் இருப்பது நல்ல யோக அமைப்பு. ஏனென்றால் 8 குடையவர் 12ல் மறைகிறார். 4-7 குடையவராக குரு வந்து அவருடைய கேந்திராதிபத்திய தோஷமாக அடிபட்டு போயிடுது. பாவ கிரகத்தோடு சேர்ந்து 12ஆம் இடத்தில் மறைவது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி லக்னத்துக்கு உபய லக்னத்திற்கு லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் மறைந்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் அந்த குரு மறைகிறத நான் தப்புன்னு சொல்ல வரல. செவ்வாய் 12ல் இருக்கிறது நல்ல யோகா அமைப்பு. ஏனென்றால் கன்னி லக்னத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன வீடியோக்களை சொன்ன மாதிரி கன்னி லக்னத்திற்கு சரியாக உகந்த வீடு செவ்வாய்க்கு எதுன்னு கேட்டால் சிம்மம் தான். அந்த சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறது அப்படி ஒரு யோகம். அதே சமயம் குரு இருக்கிறதும் நல்ல யோகம். ஆனால் இப்போ நம்ம பேச வந்தது அது இல்லைங்க. அது கூட சேர்ந்து ராகு இருந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த இடத்துலலாம் கிரகத்தினுடைய அமைப்புகள் எப்படி வருது அப்படிங்கிறதே வருது. குருவும் செவ்வாயும் நல்லா இருக்கிறாங்க, ராகு இணைகிறதுனால தான் பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த ராகு இணைந்தனால எதனால 3-8 குடையவராக 4-7 குடைய 2 பேரும் சேரும்போது அவங்களுடைய ஒரு கண்ணாடி ஆச்சே, அவங்களோட என்ன இருக்கிறாங்களோ அவங்க அதை அப்படியே எடுத்துக்கிட்டா கெடுபலன்களை கொண்டு வந்துடுறாரு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்க, நான் கன்னி லக்னம் போட்டிருக்கேன். கன்னி லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் குரு செவ்வாய் ராகு 3 பேர் இருக்கிறாங்க, 6ல் கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த லக்னத்திற்கு நான் இப்போ தான் சொன்னேன் 4-7 குடையவராக குரு வந்துடுவாருங்க, செவ்வாய் 3-8 குடையவராக வந்துடுவார். இவங்க 2 பேர் இங்கே இருக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா அவர் 12ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார், 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பார். அது நல்ல அமைப்பு, நான் வந்து நம்ம சொல்ல வரல. அதே சமயம் குரு வந்து கேந்திராதிபதியாகி பாவக்கிரகங்களோட சேர்ந்து அவர் அந்த கேந்திராதிபதி தோஷத்தை இழந்துட்டாரு, அடிபட்டு போயிடுது. நல்ல யோக அமைப்பு. குரு திசை பெரிய நல்ல கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கக்கூடிய அமைப்பு அது கொடுக்கும். ஆனாலும் செவ்வாய் குரு இந்த ராகு இல்லாமல் பேசினா அது 2 நல்லா இருக்குங்க. இப்பவும் சொல்லிடுறேன், குருவும் செவ்வாயும் இங்கே இருக்கிறது நல்ல யோக அமைப்பு. செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப யோகம். அதுவும் 8 குடையவர் 12ல் இருந்து குருவோட சேரும்போது நல்ல பவர் ஆயிடுவார். ஏனென்றால் செவ்வாய்க்கு அதிக நட்பு அதிநட்பு வீடான சூரியனோட வீட்டில் இருக்கிறார். குருவும் கூட இருக்காரு. நீ அவருக்கு வேற என்ன வேணும் அவருக்கு? செவ்வாய்க்கு அவ்வளவு பவர் அவருக்கு கிடைக்கும். செவ்வாயும் நல்ல கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பாரு, குருவும் கொடுப்பாரு. ஆனால் இப்போ பிரச்சனை அது இல்லையே. இப்போ நம்ம ராகுவை பற்றி பேச வந்துட்டோம் அப்படிங்கிறப்போ எப்படி அப்படி தலைகளாக மாறுதுங்கிறத தான் பார்க்கணும்.
வேற ஒன்றும் கிடையாது. எப்படி அது தலையெல்லாம் மாறுது அப்படின்னு. ஏன் மாறுது அப்படின்னா அப்போ அவரும் சேர்ந்து யோகத்தை தானே கொடுக்கணும். அப்படித்தான் நம்ம யோசிப்போம். அடுத்த பாயிண்ட் அப்படித்தானே வரும். அப்போ அவங்க இந்த 2 பேரும் யோகத்தை கொடுப்பாங்கன்னா அவங்களோட இருக்கிற அவரும் யோகத்தை இருக்கிறோம். இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். என்ன அப்படின்னா இந்த ராகு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோமா, 3 8 குடையவரோடையோ இந்த லக்னத்துக்கு ஆகாதவங்களுடைய சேரக்கூடாது. இந்த இடத்துல அவங்க சுபக்கிரகம் பாவக்கிரகம் அதெல்லாம் ரெண்டாவது. இந்த லக்னத்தை தான் பார்ப்பார் அவர். இந்த லக்னத்துக்கு 3 8 குடையவர் சொல்றார், 4 7 இதுதான் பாயிண்ட். இப்போ வந்துச்சுங்களா, பாயிண்ட் வந்துருச்சுங்களா. இப்போ இவங்களோட இவர் சேரக்கூடாது, இதுதான் விஷயம். இப்போ சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா செவ்வாய் திசை நல்லா இருக்கும். இப்பவும் சொல்லிடுறேன், செவ்வாய் திசை நல்லா இருக்கும், குரு திசையும் கூட நல்லா இருக்கும். ராகு திசையில எல்லா பிரச்சனையும் பண்ணிடும். இதுதான் இந்த பாயிண்ட் வந்துருச்சுங்களா. செவ்வாய் திசை இப்போ என்ன சொன்னேன், இதுக்கு முன்னாடி ராகுவை விட்டுட்டு பார்த்தேன். ராகுவை விட்டுட்டு பார்க்கும்போது குருவும் செவ்வாய் வேணுங்கிறத படம். இப்போ அதே தான் நானும் திருப்பி சொல்றேன். செவ்வாய் திசை நல்லா இருக்கும், குரு திசை நல்லா இருக்கும், ராகு திசை எப்படி அப்படின்னா செவ்வாய் திசைக்கு அடுத்து தான் ராகு திசை, ராகு திசைக்கு தான் குரு திசை. இப்போ செவ்வாய் திசை நல்லது பண்ணிடும், ராகு திசையில கெடுதல் பண்ணிடும், குரு திசையில ரொம்ப டாப்பா நல்லது பண்ணிடுச்சு. எந்த வகையில் பண்ணணும் அப்படின்னா இங்கே 4 7 குடையவர் குரு. அப்போ கலஸ்திரஸ்தானம் செவ்வாயும் கூட இருக்கிறாரா. அப்போ 3 8 குடையவராக சேர்ந்து இருந்து இந்த கெடுபலன்களை திருமண சம்பந்தப்பட்டதில் கொடுத்துருவார். இப்போ வந்து பாயிண்ட் வரும் பாருங்க, ஒவ்வொன்றையா கணக்கிட்டே வந்தீங்கன்னா விட கிடைக்கும். இப்போ 4 7 குடைய கேந்திராதிபதி திருமணம் ஆனால் திருமணம் நடக்கும், அதுதான் முக்கியமான விஷயம். நடக்கும், நடந்து செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசையில பெரிய பிரச்சனை இருக்கும். ராகு திசை முடிஞ்சு குரு திசை வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இந்த சந்திரன் மட்டும் பார்க்கணும். இப்போ சந்திரனும் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா முதல் திருமணத்திலேயே பிரச்சனை வந்துடும், அதுக்கப்புறம் திருமணம் ஆக விடாது. இப்போ சந்திரன் இங்கே இருக்கிறாரு, சந்திரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார், சுபகிரகமாகி 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இவங்க பிறந்தது உத்திராட நட்சத்திரம், சூரிய திசையில் பிறந்திருக்காங்கன்னா சூரிய திசை சந்திர திசை, சூரிய திசை ஒரு 3 வருஷம், சந்திர திசை ஒரு 10 வருஷம், செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், 19 வயசு ஆகி ராகு திசை ஆரம்பிக்கும் போது கல்யாணம் ஆகும். கரெக்டாக ராகு திசை ஆரம்பிக்கும் போது கல்யாணம் ஆகும்போது முதல் கல்யாணம் திருமணம் நடந்து பிரச்சனை 2வது திருமணத்தை கொடுத்தோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரன் 11ஆம் அதிபதி, 2வது திருமணத்துக்கு முன்னாடி 11ஆம் அதிபதி ஆச்சுங்களா, இவர் அந்த வீட்டை பார்க்குறாரு. இப்போ நான் திசை கணக்குக்காக நான் இங்கே சந்திரனை போட்டிருந்தேன். சூரிய திசை முடியுது, சந்திர திசை முடியுது, செவ்வாய் திசை ராகு திசை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளவும், செவ்வாய் திசைக்கு அடுத்து ராகு திசை, ராகு திசைக்கு அடுத்து குரு திசை, அடுத்தடுத்து வந்துடும். அதே சமயம் இவங்களுக்கு முதல் திருமணம் வந்து ஆகி பிரச்சனை வருதுன்னா இங்கோடைய சனியினுடைய பார்வை இருந்தாலும் பிரச்சனை, அது பெரிய பிரச்சனையாக மாறி. இங்கே சனியினுடைய பார்வை, சனி இங்கே இருந்துட்டாருங்க, சனி இங்கே வந்துட்டாருன்னா இந்த சனி 7ஆம் பார்வையாக வீட்டையும் பார்க்குறார், எங்க கலச ஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்படிங்கிறப்போ செவ்வாயும் 8ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்போ வந்துச்சுங்களா கணக்கு, அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். செவ்வாய் 8ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார், சனி 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ முதல் திருமணத்தில் பிரச்சனை பண்ணும். இந்த சந்திரனும் கெட்டு போயிருந்துன்னு வச்சுக்கோங்க, இங்கே இல்லாமல் இங்கே இருக்கிறாரு சந்திரன், நான் 2ஆம் திருமணமே நடக்காது. இதுதான் விஷயம். இந்த சந்திரனும் இங்கே இருக்கிறாரு அப்படின்னா 2ஆம் திருமணமே அது நடக்காது அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே வந்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்து கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இது அதாவது முதல் திருமணமாகி பிரிஞ்சிருப்பாங்க, 2ஆம் திருமணமே நடக்காது. இங்கே ஏன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா 11ஆம் வீட்டை தன்னுடைய வீட்டை பாப்பார் சந்திரன், அதனால அது போட்டிருக்கேன். அப்படி வரும்பொழுது அவங்க 2ஆம் திருமணத்துக்கு மொத்தத்தில் முதல் திருமணத்தில் கிட்டத்தட்ட பெரிய கேஸே ஆகிற அளவுக்கு அது கொண்டு போகக்கூடிய அமைப்புகளை இந்த ராகு பண்ணுவார். வேற ஒன்றும் கிடையாது. செவ்வாய் திசை நல்லா இருக்கும், குரு திசை நல்லா இருக்கும், இந்த ராகு திசை இந்த பிரச்சனையை பண்ணும் அப்படிங்கிற. அதே சமயம் இந்த குரு இருக்கும், செவ்வாய் ராகு இருக்கும், வீட்டதிபதி எங்கே இருக்கார்? அடுத்த கேள்வி வரும். சூரியன் இருக்கிறார், சூரியன் இங்கே இருந்துட்டாருங்க, பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாருங்க, சூரியனும் குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாங்க. அப்படின்னா சூரிய திசை நல்லா இருக்கும், செவ்வாய் திசை நல்லா இருக்கும், திருப்பியும் குரு திசை எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ராகு திசையில் பரிவர்த்தனையே அடைஞ்சிருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரிவர்த்தனை அடைஞ்சாலும் குரு சூரியன் இங்கே தான் இருக்காரு, குரு இங்கே தான் இருக்காரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம சூரியனுக்கு வந்துட்டாரு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவரும் கேந்திர ஸ்தானத்திலே போய் உட்கார்ந்துடுறாரு. அப்படிங்கிறப்போ அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். ராகு திசையில் அடுத்தடுத்து குரு திசை, சனி திசை கூட நல்லா இருக்கும், அடுத்தடுத்து நல்லா வந்துடும். ஆனால் இந்த ராகு கெடுப்பாருங்கிறக்காக தான் நம்ம சொல்ல வந்தது. இந்த ராகு கெடுப்பார். நம்ம சொல்ல என்னங்க சுபக்கிரகத்தோடு இருக்கிறாருங்க, நல்லதை பண்ணலாம், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். செவ்வாயும் நல்லதை பண்ணுவார், குருவும் நல்லது பண்ணுவார், ராகு மட்டும் கெடுப்பார்.
இது ரொம்ப மைனூட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு அதை விட கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த சனி மட்டும் இங்கே பார்க்கலைங்க, சனி வேற இடத்துலயே இருந்துட்டாரு அப்படின்னா முதல் திருமணத்தில் பிரச்சனை வந்து பிரிஞ்சிருப்பாங்க, டைவர்ஸ் ஆகும். நான் 2-3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், அது திருப்பி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா விட கிடைச்சிடும். சனி பார்க்கலைன்னா முதல் திருமணத்தில் பிரச்சனை வந்து பிரிஞ்சிருப்பாங்க, குரு திசை வந்ததுக்கப்புறம் சேர்ப்பாங்க. ஆனால் சனி பார்த்துட்டாருன்னா முதல் திருமணத்தில் பிரச்சனை பண்ணி இந்த சந்திரனும் கெட்டு போயிருந்தா 2வது திருமணம் ஆகாது. இந்த சந்திரன் இங்கே பார்த்துட்டாருன்னா 2வது திருமணம் நடக்கும். இந்த 3ஐயும் திருப்பி நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட கிடைக்கும். இந்த மாதிரி தான் அமையக்கூடாது. எதனால அமையக்கூடாது? லக்னத்திற்கு யோகாதிபதிகளோட தான் ராகு இருக்கணுங்கிறதா இப்போ பாயிண்ட். இந்த பாவக்கு, அதாவது இந்த லக்னத்திற்கு கெட்டவர்களோட இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் வந்து 12ஆம் இடமான துஸ்தானத்தில் இவங்கள் இணைந்திருந்து இது நடக்கிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கிரக அமைப்பில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க.